புத்தாண்டை ஒட்டி நெல்லை மாவட்டம் பாபநாசம் முருகன் கோயிலில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் முத்துப்பாண்டியிடம் கேட்டு பெறலாம். முத்துப்பாண்டி, வணக்கம். 2024 புத்தாண்டு பிறந்திருக்கக்கூடிய சூழலில் பாபநாசம் முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் காரையாறு மற்றும் அகசியர் அருவி மற்றும் மணித்தாறு அருவிகளுக்கு தொடர்ந்து இந்த தடையானது நீடித்து வருகிறது. இதனால் பக்தர்களுக்கு அந்த புரிந்த ஐயனார் கோவிலுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. கடந்த 5 நாட்களாக அந்த தடை தொடர்ந்து நீடித்து வருவதால் சுற்றுலா பயணிகளுக்கும் பக்தர்களுக்கும் தற்போது அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்று காலை ஐயப்பன் கோயில் பக்தர்கள் ஏராளமானவர்கள் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு செல்வதற்கு முன்பு இந்த சொரிந்த ஐயனார் கோயிலை தரிசனம் செய்வது வழக்கம். ஆனால் சொரிந்த ஐயனார் கோயிலுக்கு தொடர்ந்து அனுமதி வழங்கப்படாத நிலை காலை 100க்கும் மேற்பட்ட ஐயப்பன் கோயில் பக்தர்கள் அங்க சோதனை சாவடியில் வனத்துறையினர் திருப்பி அனுப்பப்பட்டவர்களால் அவர்கள் ஏமாற்றத்துடன் சென்றனர். அதே போல் பாத்தீங்கன்னா இந்த பாபநாசநாத சுவாமி கோயில் முருகன் கோயிலுக்கு இன்று விரதத்தை தொடர்ந்து பக்தர்கள் ஏராளமான பக்தர்கள் தன்னுடைய மாலை அணிவதற்காக காலை அதிகாலை முதலே பாபநாசநாதர் சுவாமி கோயில் சன்னதி முன்பு நின்று அந்த சாமி தரிசனம் செய்த பின்பு மாலை அணிந்து தங்களுடைய விரதத்தை தொடங்கி வருகிறார்கள். நிலவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பாண்டி.